ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கூடவே நம்ம 80-85 உள்ளவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்கங்களும் எப்படி இருக்குன்ட்டு நான் அதை ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கூடவே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்ச உடனே 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நமக்கு சாஃப்டானா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். வெங்காயம் இப்படி வதங்கினோடனே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் இதில் 1/2 கப் சேர்க்குறேன். 1 கப் ரைஸுக்கு 1/2 கப் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓரத்தில் கொஞ்சம் கொதி வருதில்ல, இந்த சமயம் 1 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை, நம்ம சாதம் பொங்குவோம்ல அந்த ரைஸ் தான் எடுத்துருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு 1 விசில் வந்தவுடனே டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பூ போல் தேங்காய் சாதம் வரும். இதை மூடி வச்சு விசில் போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு உதிரியாக நமக்கு தேங்காய் சாதம் வந்திருக்கு. நீங்கள் 10 நிமிஷத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பன்னீர் கறி, முட்டைக்கறி, சிக்கன் கறி, மட்டன் கறி எல்லாமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.